அன்பான தினபூமி நேயர்களே, ஆன்மீக அன்பர்களே, இந்த மாதம் சோபக்கிருது வருஷம் மாசி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்ப மாதம் 13/2/2024 முதல் 13/3/2024 மாசி மாதம் 30 நாட்கள். கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் நட்சத்திரம் உள்ளடக்கிய அன்பர்களே, ரிஷபராசி, ரிஷபலக்கணம். இந்த அன்பர்களுக்கு இந்த மாதம் கிரகநிலை அப்படின்னு எடுத்தால் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சூரியன் சனியோடு இருந்து பிரயாணம் செய்யக்கூடிய நாட்கள். 30 நாட்களும் சூரியன் சனி சேர்க்கை. சூரியனும் சனியும் சேர்ந்தால் அந்த இடக்கரத்தில் இருக்கக்கூடிய தலைமை, கீழ்ப்படிந்து நடக்கக்கூடிய வேலையாட்கள், தந்தை, மகன், இவர்களுக்கு சம்பந்தப்பட்டது தான் இது இந்த மாதம் மட்டும். அப்போது இதில் எந்த விஷயத்தில் நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த விஷயத்தில் ரொம்ப நல்ல விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னா, 2ஆம் இடத்து அதிபதியான புதன், அது லக்னத்துக்கும் சரி ராசிக்கும் சரி, உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிரன், 12ஆம் அதிபதியான செவ்வாய், இந்த கிரகங்கள்லாம் இருக்கக்கூடிய கிரக நிலை பொறுத்து இந்த மாதத்தில் கொஞ்சம் என்னதான் சனி பகவான் 10ல் இருந்தாலும் அங்கே சூரியன் சேரும் பொழுது அலுவலகம், வியாபாரம், தொழில், உத்தியோகம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்புக்கு உள்ளாக்கும். மனதைரியத்தை கொஞ்சம் குலைக்கும். இந்த சூரியன் சனி சேர்க்கை தான் முக்கியம். சூரியன் சனி சேர்க்கை அப்படின்னா நட்சத்திர சாரமும் அப்படித்தான் வரும். இப்போ சூரியன் என்ன பண்ணும் அப்படின்னா அவிட்டம், சதயம், புரட்டாதி நட்சத்திரம், அந்த ஒரு மாதம் 10 நாள்னு வச்சுங்க. சனி பகவான் இருக்கக்கூடியது அவிட்ட நட்சத்திரத்தில் தான் இருக்குது. அப்போ செவ்வாய் சம்பந்தப்பட்டதாக வந்துடுது. நான் ஏற்கனவே சனி பயிற்சியில் சொன்ன மாதிரி செவ்வாயும் சனியும். இப்போ செவ்வாய் பார்த்தீங்க அப்படின்னா உச்சத்தில் சனியினுடைய வீட்டில் மகரத்தில் இருக்குது. ஆக ஒன்றுக்கொன்று கிரகங்களெல்லாம் ஒரு சேர்க்கையை உருவாக்கி சேர்க்கையினுடைய பலனை கொடுக்குறாங்க. அந்த பலன்கிறது பெண்களாக இருந்தால் 23 வயதுக்கு மேலே, ஆண்களாக இருந்தால் 27 வயதுக்கு மேலே தான் அந்த பலன் வேலை செய்யும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் எதுவுமே தேவையில்லை. ஒரு சாதாரணமாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு 24 வயசு பையன் கோவிலுக்கு வர்றதுக்கும் ஒரு 24 வயசு பொண்ணு கோவிலுக்கு வர்றதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. வரக்கூடிய நபர்களை பொறுத்து. அப்பா அம்மா கூட போகிறவங்க கண்டிப்பாக கொஞ்சம் ஒபீடியன்ட் பண்ணி தான் தீரணும். தனியாக போகிறவங்கள பற்றி சொல்லணுன்னா இதுதான் விஷயம். உண்மையிலுமே நம்மளுடைய வாழ்க்கையை கடவுள்கிட்ட ஒப்படைக்கிறவங்களாக இருந்தால் தான், கடவுள்கிட்ட போய் கேட்குறவங்களாக இருந்தால் தான், வேண்டிக்கிறவங்களாக இருந்தால் தான் அவர்களுக்கு அந்த மன நிம்மதியானது கிடைக்கும். ஏன்னா அந்த ராசியில் 25 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள், 35-36 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்களை ஏமாற்றுவதற்குத்தான் கூட இருக்கிறவங்கெல்லாம் முயற்சி பண்ணுவாங்க. அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி. அதே போல் 30 வயதுக்கு மேலே 45 வயசு வரைக்கும் கூடிய ஆண்களும் இதில் ஏமாறக்கூடியவர்கள் தான். மனைவினால், மனைவி குடும்பத்தினால், நண்பர்களால், வேலை செய்யக்கூடிய இடத்தினால, எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஏமாற்றும் சூழ்நிலைகள் உருவாகும். அதுலேருந்து நம்ம விழிப்போடு இருக்கணும். அதுதான் இந்த மாதம் இருக்கக்கூடிய மைனஸ் கெடுபலன்னு சொல்கிறது. நல்ல பலன்னு எடுத்திங்கன்னா 40 வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய அத்தனை ஆண் பெண்கள் அனைவருக்கும் நல்ல விஷயங்களே நடக்கும். வேலையில் எப்போவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக வேலை தான். தொழில் செய்யக்கூடிய இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும்.
ஒரு விஷயம் சொல்லணுன்னா, இப்போ நீங்கள் முதலாளியாக இருந்தால் உங்களுக்கு கிட்ட வேலை செய்கிறவங்க வேலையினுடைய தன்மையை பாருங்கள், கொஞ்சம் ரொம்ப ஸ்லோவாக செய்வாங்க. நீங்கள் சொல்லி கூட கேட்காம உங்களுக்கு ஒபீடியன்ட் பண்ணாமல் வேலை செய்வாங்க. இதே தான் மேலதிகாரியாக இருந்தால் கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு சரியான ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாங்க. இந்த விஷயம் மட்டும்தான் தொழில் செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். அதை சமாளித்து தான் தீரணும். இந்த ஒரு மாதம் எதை பற்றியும் கண்டுக்காமல் கவலைப்படாமல் நீங்கள் செய்யக்கூடிய வேலையை செஞ்சிட்டே இருங்க. பரவாயில்ல, உங்களுக்கு உத்தியோகத்தில் சில எதிர்ப்புகள் இருக்கும். அந்த எதிர்ப்புகளை பெருசுப்படுத்தாமல் நம்ம வேலையை செய்வோம். அதனுடைய பலன் என்னவாக இருந்தாலும் பரவாயில்ல. தவறு செஞ்சால் நம்ம அதுக்கு உண்டான பலன் அனுபவிச்சு தான் தீரணும். நல்லதாக இருந்தாலும் நம்மளை கஷ்டப்படுத்துகிறாங்கன்னா கஷ்டப்படுத்திட்டு போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சமாதானமாக இருப்பது நல்லது. மற்றபடி வியாபாரத்தில் லாபம் கிடைக்கும், தொழில் சிறப்பாக நடக்கும். ஃபைனான்ஸு கொடுத்து வாங்கக்கூடிய ஃபைனான்ஸு நிறுவனம், நிதி நிறுவனத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல முறையில் தொழில் நடக்கும். கொஞ்சம் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பாக உங்களுக்கு வேலை பளு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். இது 12 ராசிக்குமே உண்டு, உங்களுக்கு மட்டும் இல்லை. 12 ராசிக்காரர்களுக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்ல முடியாத வேதனைகள், கட்டங்கள், விஆர்எஸ் வாங்கிட்டு போயிடலாமா அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள்லாம் கண்டிப்பாக வரும். அது பெரிய பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, பெரிய அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, கடைநிலை ஊழியர்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பலன்தான். நம்ம வேணால் எதுவும் நடக்காத மாதிரி அப்படி சாதாரணமாக சிரித்து பேசிட்டு அப்படியே போயிட்டோம்னா, கடந்து போயிட்டோம்னா கண்டிப்பாக இதுக்கு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும்னு நம்ம நம்பலாம். உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கட்டங்களை குடும்பத்தில் காமிக்கக்கூடாது, குடும்பத்தில் இருக்கிற கட்டங்களை உத்தியோகத்தில் கொண்டு வந்து காமிக்கக்கூடாது. எல்லாத்துக்கும் இதுக்கு பரிகாரமே என்ன அப்படின்னா, எல்லாத்துக்கிட்டேயும் அன்போட நீங்கள் ஒரு பப்ளிக் செக்டாரில் இருக்கீங்க, பொதுமக்களுக்கு வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்கீங்க அப்படின்னா, ரெகுலராக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை செய்யாமல் அவர்களுக்கு அனுசரணமாகவும் ஆதரவாகவும் அனுசரணையாகவும் அவர்கள் சொல்லக்கூடியதை கேட்டு, குறிப்பாக காவல்துறை, வக்கீல், அதாவது அந்த அரசாங்க விஷயத்தில் தலையிடக்கூடியவர்கள், அதான் அட்வொகேட்டுன்னு சொல்லக்கூடியவர்கள், காவல்துறையில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் சனி பகவானுக்கு பிடித்ததே பொதுமக்களுக்கு சேவை செய்கிறது. இதை வச்சு தான் நாங்கள் சொல்கிறோம். அதனால் அவர்களுக்கு அனுசரணையாக நீங்கள் செய்யும்போது உங்களுக்கு நல்ல பெயரும் புகழும் கிடைக்கும். இது யாருக்கு அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய ரிட்டையர்மெண்ட் வாங்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய உத்தியோகத்தில் கூட அத்தனை அன்பர்களுக்கும் அதை தான். அதுதான் சனி பகவானை திருப்திப்படுத்தக்கூடியது. அவர் ஹாய் அப்படின்னா, அவர் ஜாலி அப்படின்னாவே நீங்கள் உண்மையிலுமே ஜாலி அப்படி வச்சுங்க. அதே போல் 11 இருக்கக்கூடிய ராகு, நீங்கள் எதையுமே எதிர்பார்க்க வேண்டாம், உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். 60 வயதுக்கு மேலே 70 வயது வரை இருக்கக்கூடியவர்கள் இந்த உங்களுடைய ஓய்வு காலத்தை நல்ல முறையில் அனுபவிக்கிறதுக்கு எப்படியெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இருக்கிறது நல்லது. உங்களுடைய பணம், சேமிப்பு, சொத்து இதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது நல்லது. அதில் ஏதாவது வில்லங்கம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஏற்கனவே இருக்கக்கூடியவர்களுக்கு இது தொடரும், தீராது. புதியதாக எந்த ஒரு வம்பு வழக்குக்கும் போக வேண்டாம். 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் சம்பாதிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அது நல்லபடியாக நடக்கும், லாபம் உண்டு, சிறப்பாகவே இருக்கும். ஆனால் ரொம்ப சிரமப்பட்டு வேலையோ தொழிலோ செய்ய வேண்டாம். உங்களுக்கு கீழே இருக்கிறவங்ககிட்ட பொறுப்பை படிச்சுட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்கிறது நல்லது. மீண்டும் சந்திப்போம்.